இன்னைக்கு உங்களோட எஞ்சின வாழ்நாளை பத்தி பேச போறோம். இது நாளை அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் பத்தினது. தேவன் உங்களுக்காக திட்டமிட்டிருக்கிற எதிர்காலத்தை நம்ம தவறான அணுகுமுறையோட அணுகக்கூடாது. நீங்க சிக்கிக்கிட்டதா உணரலாம், ஆனா நீங்க அப்படி உணர வேண்டியதில்லை. ஒருவேளை நீங்க சோர்வா இருக்கலாம், அதை சரி செய்ய வேண்டிய நேரம் தான் இது. நீங்க நிச்சயமற்றவரா உணர்ந்தீங்கன்னா நீங்க மன தெளிவை கண்டிப்பா பெறலாம். வரப்போறது என்னன்னு தெரியாம இருக்கலாம், ஆனா தேவன் அறிவாரு. நாளைய தினம் வரும்போது அவர் உங்களுக்காக காத்திருப்பாரு. அதனால அதுல நுழைஞ்சு உங்க வாழ்க்கையில தேவனுடைய பிரசன்னத்தையும் அவரோட நோக்கத்தையும் கண்டறியுங்க. இன்னிலிருந்து இந்த நேரத்திலிருந்து நாம முன்னேற வேண்டிய காலத்துக்குள்ள நுழைகிறோம். நாம் நம்முடைய சூழலுக்கு மேலாக உயர்ந்து நமது அச்சங்களை வென்று பெரிய காரியங்களை செய்ய முனைந்து நமது பிறப்புரிமையை மீட்டெடுத்து அவருடைய வல்லமையை பிரகடனப்படுத்தி தேவனுடைய வாக்குறுதிகளை சுதந்திரித்து முன்னேறும் காலத்தில் வந்திருக்கிறோம். தேவன் நமக்காக பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். இது நிறுவுவதற்கான நேரம் அல்ல, முன்னேறுவதற்கான நேரம். உங்களால சில சந்திப்புகளை மறக்க முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் நியூயார்க்ல இருந்தப்போ ஹோட்டல் மேலாளர் என்னை அழைச்சிக்கிட்டு போனாரு. நான் விளையாட்டை விரும்புறேன்றதை அவர் தெரிஞ்சு வச்சிருந்தாரு. மேலும் அவர் என்ன சக விருந்தினரான கிளெம்சன் கால்பந்து பயிற்சியாளர் டபோ ஸ்வினை அறிமுகப்படுத்த முன் வந்தார். நான் இந்த மனிதரை நேசிக்கிறேன். ஆரம்பத்திலிருந்து நான் அவரை பின்தொடர்ந்துக்கிட்டு வரேன். அதனால நானும் என்னோட குடும்பத்தினரும் டேபோவோட 1 மணி நேரம் உட்கார்ந்துட்டு இருந்தோம். அவர் தன்னோட நம்பிக்கை, கால்பந்து அணியின் மீதான அவரோட அன்பு, அவரோட வீரர்களை பத்தின அவரோட உற்சாகம், வாழ்க்கை ஆர்வத்தை பத்தி பேசினாரு. அவர் தன் குழு மேல வச்சிருந்த அன்பு ரொம்பவே வெளிப்படையானது. அதை தத்ரூபமா வெளிப்படுத்தினாரு. அவர் கண்களால பேசினாரு, கைகளால சைகை செய்தாரு. அவரை மாதிரி வேற யாரும் நேர்மறையா இருக்கிறதா நான் அந்த நேரத்துல நினைக்கவே இல்லை. அவரு சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சதுல ஆச்சரியம் இல்லை. அவர் ஒரு சாம்பியன். அவர் ஒரு நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதர். டேபோ, அவரோட உண்மையான பேர் வில்லியம் கிறிஸ்டோபர். அவர் பலவீனப்படுத்துகிற போலியோவோட போராடின ஒரு தாய்க்கு பிறந்தார். அவர் குழந்தையா இருந்தப்போ அவரோட மூத்த சகோதரர் ட்ரிப் அவரை தட் பாய்னு ஆங்கிலத்தில் கூப்பிட்டாரு. அன்னிலிருந்து ஸ்வின்னி டேபோன்னு அழைக்கப்பட்டார். ட்ரிப் தன்னோட 16 வயசுல பயங்கரமான விபத்துக்கு ஆளானாரு. அவரை நிரந்தரமாக அது காயப்படுத்திச்சு. அதே நேரத்தில் அவங்களோட தந்தைக்கு வேலையில் பிரச்சனைகள் ஏற்பட்டு கடனில் விழுந்து அதிகமாக குடிக்க ஆரம்பித்தார். டேபோவோட பெற்றோர்கள் பிரிஞ்சாங்க. டேபோ வீடுகள்லையும் தெருக்கள்லையும் வாழ்ந்தார். 16 வயசுல டேபோ இயேசு கிறிஸ்துவால தன்னோட வாழ்க்கையை மாத்திர அனுபவத்தை பெற்றாரு. மேலும் அவரோட புதிய நம்பிக்கை எதிர்காலத்திலையும் தன்னை பற்றின அவரோட நம்பிக்கையையும் வலுப்படுத்திச்சு. அலபாமா பல்கலைக்கழக கால்பந்தணிக்கு விளையாடி அங்கே பயில்றதுக்காக நேர்காணலுக்கு போனார். உதவித்தொகையோட அவருக்கு சீட்டும் கிடைச்சது. அவரோட கடைசி கல்லூரி விளையாட்டின் போது புத்தாண்டு தினமான 1993 அன்னைக்கு கிரிம்சன் டைட் தேசிய சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சது. அவரோட கல்லூரி வாழ்க்கையோட முடிவில் டேபோ தன்னோட தந்தையோட சமரசம் செஞ்சு கடைசியில் அவரை கிறிஸ்து கிட்ட வழிநடத்தவும் உதவினார். 2003 டேபோ கிளெம்சன் பல்கலைக்கழகத்தில் பயிற்சி ஊழியராக சேர்ந்தார். அவர் 2008 தலைமை பயிற்சியாளராக ஆனார். அந்த நேரத்தில் கிளெம்சன் அவங்க வென்றிருக்க வேண்டிய ஆட்டங்களில் தோல்வி அடைஞ்சதுக்காக அறியப்பட்டாங்க. இது அடிக்கடி நடந்துக்கிட்டு வந்தது. மக்கள் அதை கிளெம்சனிங்னு அழைச்சாங்க. பயிற்சியாளர் ஸ்வினி தன்னோட பல்கலைக்கழக நிகழ்ச்சிக்கு வெளியே நம்பிக்கை குறைந்த நிலையில் இருக்கிறத அறிஞ்சிருந்தாரு. அதனால அவர் பயிற்சி அறையில் ஒரு பெரிய பெயர் பலகையை நிறுவனாரு. அதுல ஒரு வார்த்தை இருந்தது, நம்புங்கள். பயிற்சியாளரோட நம்பிக்கை நேர்மையானது, அப்புறம் தொற்று மாதிரியானது. சவால்கள் அப்புறம் பின்னடைவுகள் எதுவா இருந்தாலும் அவர் தன்னோட வீரர்கள் அவங்கள நம்புறதை விட அவர் அவங்கள அதிகமா நம்பினாரு. அவர் அவங்கள ரொம்பவே நம்பினாரு. அதன் நிமித்தமா அவங்களோட நம்பிக்கை அதிகரிக்க ஆரம்பிச்சது. மேலும் அவரோட தலைமையின் கீழ் புலிகள் 2016 அப்புறம் 2018 தேசிய சாம்பியன்ஷிப்பை வென்றாங்க. முன்னேறதுக்கு ஒரு நேர்மறையான அணுகுமுறை தேவை. நீங்க அதை படிக்கும்போது டாக்டர் ஜெரமையா நேர்மறையான சிந்தனை வலையில விழுந்துட்டாருன்னு நீங்க நினைக்கலாம். இல்ல, நான் விழல. அந்த பாதாளத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். தேவனை புறந்தள்ளி மனித திறனை பெரிதாக்குற முழு உண்மையையும் சொல்லாத சுய உதவி கருத்தியலுக்கு எதிராக நாம நம்மளை காத்துக்கணும். ஆனா ஒரு நேர்மறையான நம்பிக்கையான மகிழ்ச்சியான நம்பிக்கை இருக்கு. அது முற்றிலும் வேத அடிப்படையிலானதா இருக்கு. அது கிறிஸ்து கிட்ட இருந்து மட்டுமே வருது. அதனால நான் இதை சத்தமாகவும் தெளிவாகவும் சொல்ல விரும்புறேன். நீங்க ஒரே நேரத்தில் ஒரு கிறிஸ்துவராகவும் நம்பிக்கையாளராகவும் இருக்கலாம். நீங்க அப்படி இருக்கணும். விசுவாசம் உங்க வாழ்க்கையில் ஒரு நேர்மறையான வல்லமையை கொடுக்குது. பிலிப்பியர் 4:13 கேளுங்க. பவுல் எழுதினாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. நீங்க அதை எப்படி கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா அது எனக்கு நேர்மறையா தெரியுது.
அந்த வார்த்தைகளை எழுதினவர் நேர்மறைன்ற மூலதனம் கொண்ட ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. நீங்க அப்போஸ்தலர் புத்தகத்தில் அவரோட கதையை படிச்சு அவருடைய 13 கடிதங்களை படிச்சீங்கன்னா அது நம்பிக்கையால நிறைஞ்சிருக்கு. பவுல் பத்தி டாக்டர் ஜான் ஹென்றி ஜாவெட் சொன்னாரு, அவருடைய கண்கள் நோக்கத்தை குறித்து ஒளிர்கின்றன. அவரது மகிழ்ச்சியான துணி அவரோட பேச்சில் எப்பவும் இருக்கு. அவரது வாழ்க்கையின் உற்சாகமான தோரணைகள் ஒருபோதும் மாறாது. அவரது வானத்தில் எப்பொழுதும் ஒளி பிரகாசிக்கிறது. அப்போஸ்தலர் பவுல் ஒரு நம்பிக்கையாளர். அதனால அடுத்த சில நிமிஷங்களுக்கு இந்த பெரிய அப்போஸ்தலரோட காலடியில் அமர்ந்து உறுதிப்பாடு, மன உறுதி, அப்புறம் நேர்மறை நம்பிக்கைக்கான அவரோட வல்லமை வாய்ந்த ரகசியங்களை கத்துப்போம். அதனால முதலாவதா உங்க நம்பிக்கைகள்ல நீங்க நேர்மறையா இருக்கணும். பவுலோட நம்பிக்கையானது அவர் நம்பியவற்றுடன் அவரோட நேர்மறையான திட நம்பிக்கையில ஆரம்பிச்சது. இப்போ திட நம்பிக்கைன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. அப்படின்னா ஒரு நிலையான நம்பிக்கைன்னு அர்த்தம். உங்க மனம் அப்புறம் இதயத்தோட மையத்தில் நிலைச்சிருக்கிற ஆழமான உறுதிப்பாடுகளோட தொகுப்பு அது. பவுலோட முக்கிய நம்பிக்கைகள் அவரோட வாழ்க்கை அப்புறம் ஊழியத்தோட அடித்தளமா இருந்தது. இதுதான் அதோட பகுதி. அதை நீங்களே தழுவிக்கொள்ளலாம். உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துல தேவன் உங்களுக்காக சேமிச்சு வச்சிருக்கிற எல்லாத்தையும் நோக்கி நீங்க முன்னேறும் போது அதை எப்படி செய்யறதுன்றதுக்கான 2 எடுத்துக்காட்டுகளை தரேன். முதலாவதா, தேவன் உங்கள் மேல வச்சிருக்கிற அன்பை பத்தி நேர்மறையா இருங்க. வாழ்க்கையில ரொம்ப அடிப்படையான நம்பிக்கை தேவனுடைய இயல்பை புரிஞ்சுக்கிறதுல வேரூன்றி இருக்கு. ஒரு நல்ல சக்தி வாய்ந்த அன்பான படைப்பாற்றல் கொண்ட ஒரு நித்திய தேவன் இல்லாம நம்பிக்கையோட இருக்கிறதுக்கான எந்த காரணமும் இல்லை. ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 38 அப்புறம் 39 பவுலோட வார்த்தைகளை கவனிங்க. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியினாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். இந்த வேத பகுதியில் நிரம்பியிருக்கிற நம்பிக்கைக்கான காரணங்களை கவனிங்க. தேவன் நிஜமானவர் மட்டும் இல்ல, உண்மையானவர். அதோட அவர் நம்மை நேசிக்கிறவரும் கூட. அவர் நம்மை நேசிக்கிறது மட்டும் இல்லாம நம்ம எதிர்கொள்ற எதுவும் அவரோட அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது. நான் இப்போ படிச்ச இந்த வசனங்கள்ல பவுல் பட்டியலிட்ட 10 விஷயங்கள் ஒவ்வொன்றும் தேவனுக்கும் உங்களுக்கும் இடையிலான ஒரு சாத்தியமான தடையா இருக்கலாம். ஆனா அது எல்லாம் உங்களை தேவனுடைய அன்பிலிருந்து பிரிக்க முடியாதுன்னு பவுல் முழுமையான உறுதியோட சொல்றாரு. தேவனோட அன்பை பத்தி ரோமர் 8 இருக்கிற வல்லமை வாய்ந்த வார்த்தைகள் அதே புத்தகத்தோட முடிவில் பவுல் வழங்கின ஆசீர்வாதத்தால வலுப்படுத்தப்படுது. எனக்கு தெரிஞ்சு பலருக்கு இது ரொம்பவே பிடிச்சமான வசனமா மாறுது. அதுலயும் குறிப்பா அவங்களோட வாழ்க்கையில கடினமான காலங்களை கடந்து போறவங்களுக்கு அந்த வாக்குத்தத்தம் இதுதான். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தைகளை சத்தமா ஜெபிக்குமாறு நான் உங்களுக்கு பரிந்துரைக்க விரும்புறேன். ஒவ்வொரு மதியமும் ஒவ்வொரு காலையிலையும் ஒவ்வொரு மாலையிலையும் நீங்க அதெல்லாத்தையும் மனப்பாடம் செய்யற வரைக்கும் அந்த ஜெபம் வாழ்க்கையோட எந்த பருவத்திலையும் உங்களோட மனநிலையை சரி செஞ்சு உங்களோட முக்கிய திட நம்பிக்கைகளை ஆழப்படுத்தி உங்களோட நம்பிக்கையை வலுப்படுத்தலாம். இதைத்தான் வெண்டி லூ லீ கண்டுபிடிச்சாரு. அவங்கள பத்தி சொல்றேன். லிட்டில் ஹவுஸ் ஆன் த பிரேரின்ற தொலைக்காட்சி தொடரில் கிரேஸ் இங்கல்ஸ் கதாபாத்திரத்தில் நடித்த மகிழ்ச்சிகரமான குழந்தை நடிகர் தான் வெண்டி. அவங்க இப்போ வளர்ந்துட்டாங்க. அவங்களோட வாழ்க்கை ஒரு பயங்கரமான உடல்நல நெருக்கடி உட்பட சில கடினமான திருப்பங்களை எடுத்திருக்கு. ஆனால் அவங்க தேவன் மேலே ஆழ்ந்த நம்பிக்கையும் இயேசு கிறிஸ்துவோட தனிப்பட்ட உறவும் கொண்டவங்க. ஃபாக்ஸ் நியூஸ் அவங்கள நேர்காணல் செஞ்சு அவங்களோட உடல் நல குறைவு அவங்கள எந்த மாதிரி பாதிச்சதுன்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, நான் ரோமர் 15:13 இருக்கிற அந்த வசனத்திற்கு திரும்பி சென்றேன். அறுவை சிகிச்சைக்கு பிறகு நான் மிகவும் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருந்தேன். உண்மையில் அது அர்த்தம் உள்ளதாக இருந்தது. இது நான் தேவன் மீது விசுவாசம் வைத்ததால் தான் என்று நினைக்கிறேன். அவரோட புத்தகமான த விஸ்டம் ஆஃப் டெண்டர்னஸ்ல பிரெனன் மேனன் தன்னோட மாமாவோட 80வது பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக தன்னோட சொந்த ஊரான டெட்ராய்டில் இருந்து அயர்லாந்துக்கு போக முடிவு செய்த எட்வர்ட் ஃபேரோவோட கதையை சொல்றாரு. அவரோட மாமாவோட பிறந்த நாளோட அதிகாலையில் அவங்க கில்லர்னி ஏரியோட கரையோரமாக நடந்து போனாங்க. சூரியன் உதிச்சதும் மாமா திரும்பி உடைக்கிற வெளிச்சத்தை நேராக பார்த்தாரு. 20 நிமிஷங்கள் அவங்க அங்கேயே அமைதியாக நின்னாங்க. அப்புறம் அவரோட வயதான மாமா கரையோரத்தில் போக ஆரம்பிச்சாரு. அந்த வயசுலையும் கரையோரமாக தாவி போனாரு. முகத்தில் ஒரு பிரகாசமான புன்னகை வெளிப்பட்டுச்சு. எட்வர்ட் அவரோட நடந்து போகும்போது, மாமா சீமஸ், அவர் சொன்னாரு, நீங்க ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கீங்க, ஏன்னு உங்களால சொல்ல முடியுமான்னாரு. சொல்ற மகனேன்னு அந்த முதியவர் சொன்னாரு. அவரோட முகத்துல கண்ணீர். இதை கேளு,
பிதா என் மேல ரொம்ப பிரியமா இருக்காரு. ஆஹா, என் பிதாவுக்கு என் மேல ரொம்ப பிரியம். அந்த நேரத்துல மாமா சீமஸ் பரலோகத்தில் இருக்கிற தன் பிதாவால தான் எவ்வளவு நேசிக்கப்படுறோன்றத உணர்ந்தாரு. அவரோட இருதயத்திலிருந்து மகிழ்ச்சி பிரவாகமா பொங்கிச்சு. அவர் கரையோரத்துல டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாரு. எப்போவாவது உங்களுக்கு அப்படி ஒரு தருணம் வந்திருக்கா? எப்போவாவது விழித்தெழுந்து அவரு உண்மையிலேயே என்னை நேசிக்கிறாருன்னு சொன்னதுண்டா? திட நம்பிக்கையும் விசுவாசமும் பொங்கி வழியுதுன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? பவுல் அதை அறிஞ்சிருந்தாரு. நீங்களும் அதை அறியலாம். நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் உங்களோட அன்றாட அணுகுமுறையா மாறும். அதனால தேவன் உங்க மேல வச்சிருக்கிற அன்பை பத்தி நேர்மறையா இருங்க. அப்புறம் ரெண்டாவதா, உங்களுக்கான தேவனோட திட்டத்தை பத்தி நேர்மறையா இருங்க. அப்போஸ்தலரான பவுல் எதிர்காலத்தை பத்தி தொடர்ந்து குறிப்பிட்டாரு. அவர் கடந்த காலத்தை பின்னால வச்சாரு. அவர் முன்னால இருக்கிறத நோக்கி முன்னேறினாரு. தன்னோட மரணத்துக்கு பக்கத்துல இருந்த போதும் பவுல் தன்னோட எதிர்காலத்தை பத்தி உற்சாகமா இருந்தாரு. யோசிச்சு பாருங்க, அவரோட ஊழிய தியாகத்துக்காக மரண தண்டனை விதிக்கப்பட்டு காத்திருந்தப்போ அவர் நாளைக்காக ஆவலோட காத்திருந்தாரு. கடைசியா அறியப்பட்ட கடிதம் பவுல் தன்னோட நண்பரான திமோத்திக்கு எழுதினாரு. அது ரோமாபுரியில இருக்கிற சிறைச்சாலையிலிருந்து எழுதப்பட்டுச்சு. அங்க மரண தண்டனைக்காக காத்திருந்தாரு. அவரோட கடைசி புத்தகத்தோட கடைசி அத்தியாயத்துல அவர் சொன்னதை கேளுங்க. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். பவுல் வாழ்வதையும் மரிப்பதையும் பத்தின நம்ப முடியாத கண்ணோட்டத்தை கொண்டிருந்தாரு. சில வருஷங்களுக்கு முன்னால பிலிப்பியர்கள் கிட்ட இந்த வார்த்தைகள்ல அதை வெளிப்படுத்தினாரு. அவர் சொன்னாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதினாலே என் கிரியைக்கு பலனுண்டாய் இருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசையுண்டு. அது அதிக நன்மையாயிருக்கும். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். நாளைய பத்தின இந்த நம்பிக்கைக்கு வயதற்ற தன்மை இருக்கு. கிறிஸ்துவை பின்பற்றுபவரா நான் மரிக்க தயாரா இருக்கேன், அவருக்காக வாழ தயாரா இருக்கேன். ஆனா தேவன் அடுத்து என்ன செய்ய போறாருன்றதை பார்க்க நான் ரொம்ப ஆவலோட காத்திருக்கேன். என்னோட தின நம்பிக்கைகள்ல நான் நேர்மறையா இருக்கேன். கனவு காண்பதற்கும் நம்புவதற்குமான மனோபாவத்தை நீங்க கொண்டிருக்க விரும்புனீங்கன்னா உங்களோட மனசை நீங்க சரி செய்யணும். நீங்க உங்க மனசை சரி செஞ்சா உங்களுக்கு நேர்மறையான திட நம்பிக்கைகள் இருக்கும். இப்போ இன்னொன்னையும் சொல்றேன். நேர்மறையான திட நம்பிக்கைகளோட நீங்க நேர்மறையான உரையாடல்களை உருவாக்கணும். உரையாடல்களை பத்தி பேசலாம். உங்களோட ஆழமான நம்பிக்கைகள்ல நீங்க நேர்மறையா இருந்தீங்கன்னா நீங்க பேசுற விதத்துல நீங்க உண்மையிலேயே ரொம்பவும் நேர்மறையா மாறுவீங்க. சரி, உங்களோட உரையாடல்கள்ல நேர்மறையா இருக்கிறதுனா என்ன? முதலாவது, உங்களோட நீங்க நேர்மறையா பேசுங்க. சில சமயங்கள்ல அப்பப்போ நம்மளை ஊக்கப்படுத்துறதுக்கு யாரும் இல்லாம இருக்கலாம். அதனால நாமே நம்ம கிட்ட பேச வேண்டியிருக்கும். சங்கீதம் 118 வசனம் 24 மாதிரியான ஒன்ன அறிக்கையிடணும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். நாள் முழுக்க இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதுல நான் மகிழ்ந்து களி கூறுவேன்னு சொல்ல ஆரம்பியுங்க. ஜபத்துக்கு அப்பால் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் எதுனா நீங்க உங்ககிட்ட சொல்லிக்கிற வார்த்தைகள் தான். இந்த வார்த்தைகள் அமைதியா மனதில் பேசக்கூடியது. பாப் உளவியலாளர்கள் இதை நேர்மறையான சுய பேச்சுன்னு சொல்றாங்க. ஆனா நான் போக்குகளை தவிர்த்துட்டு நேரடியா வேதத்துக்கு போக விரும்புறேன். என்னோட ஆய்வறிக்கை பவுலோட முன்மாதிரியை உள்ளடக்குனதுன்றத நினைவில் கொள்ளுங்க. அப்படின்னா பவுல் எப்பவாவது தனக்குத்தானே பேசிக்கிட்டாரா? அவரு எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம்னு சொன்னாரு. உள்ளான மனுஷனுக்கேற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன்னு சொன்னாரு. அவர் சொன்னாரு, ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். நாம் பார்த்து அறிந்தது போல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொன்னாரு. எதிர்மறை எண்ணங்களை எப்படி கையாளுறதுன்னு பல வருஷங்களுக்கு முன்னால நான் பிரசங்கிச்சதை நினைவு கூர்றேன். அது இன்னும் நினைவில் இருக்கு. எதிர்மறை எண்ணங்களை எப்படி கையாளுறதுன்னு பார்ப்போம். அவைகளை சபிக்காதீர்கள், அவைகளை ஊட்டி வளர்க்க வேண்டாம், அவற்றை ஒத்திகை பார்க்க வேண்டாம், ஆனால் அவைகளை கலைந்தெறியுங்கள். அது ஒரு நல்ல யுக்தி. உங்க மனசை தேவனோட வேதத்தால நிரப்புறதன் மூலமா எதிர்மறை எண்ணங்கள், கவலைகள், அப்புறம் பதட்டம், பயம், அப்புறம் அவநம்பிக்கை, இது எல்லாத்தையும் மனசிலிருந்து வெளியேற்றுங்கள். அப்புறம் அந்த வாக்குத்தத்தங்களை உங்களுக்கே நீங்க பிரசங்கித்துக் கொள்ளுங்கள். அதனால உங்களுக்குள்ள நேர்மறையா பேசுங்க.
பல நவீன கிறிஸ்துவர்களுக்கு இது ஒரு விசித்திரமான விஷயம். ஏன்னா இது வேத பொருட்கள் மாதிரி துணிக்குது, இல்லைன்னா வேதாகம பிரசங்கத்தில் சேர்க்கப்படக்கூடாத ஒன்றுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது வேதாகமத்தில் இருக்கிறதுல மட்டுமே நான் அதை உங்களுக்கு தரேன். உங்ககிட்ட மட்டும் நேர்மறையா பேசாம மற்றவங்ககிட்டயும் நேர்மறையா பேசுங்க. உங்களோட சிந்தனைகளை நீங்களே கேட்கறதுக்கு பதிலா உங்களோட பேச கத்துக்கங்க. உங்களுக்கு நீங்களே உபதேசிக்க கத்துக்கங்க. கர்த்தருக்குள்ள உங்களை உற்சாகப்படுத்த கத்துக்கங்க. அது நீங்க மற்றவங்க கிட்ட பேசுற விதத்தை மாத்திடும். அது திறவுகோள்கள்ல ஒண்ணு. நீங்க உங்க கூட சரியா பேச ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க அடுத்தவங்க கிட்டயும் சரியா பேச ஆரம்பிக்கலாம். விஷயங்கள் மோசமா நடந்தாலும் உங்களோட மனநிலையும் செய்தியும் வித்தியாசமா இருக்கும். இது பவுலோட இன்னொரு ரகசியம். ஒரு முறை அவர் மூழ்கிற கப்பல்ல பயந்து நடுங்கின கப்பல் குழுவினரோட ஒரு கொடுமையான புயல்ல சிக்கினாரு. சூறாவளி கப்பலை தீக்குச்சிகள் மாதிரி பிரிச்செறிய துணிஞ்சது. அதனால கப்பலோட கேப்டன் கூட உயிர் வாழற நம்பிக்கையை விட்டுட்டாரு. ஆனா பவுல் அவங்களோட ஆவிகளை உற்சாகப்படுத்தினாரு. அந்த சோகத்துக்கு நடுவுல அவர் எழுந்து நின்று, திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். புயல் மோசமாகிச்சு. இந்த மாலுமிகள் இதுவரைக்கும் பார்த்திராத கொடிய புயல் இதுதான். அதோட அந்த கப்பல்ல 276 பேர் இருந்தாங்க. 2 வாரங்களா தாங்க முடியாத மன உளைச்சலை சந்திச்ச இந்த குழுவினரோட நம்பிக்கை விரக்தியின் விளிம்ப அடைஞ்சது. இரவுகள் அவங்கள வாட்டி வதச்சபடியினால யாராலையும் சாப்பிடவோ இல்லைனா ஓய்வெடுக்கவோ முடியல. அவங்களால தூங்க கூட முடியல. அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்துல பவுலை பத்தி நாம வாசிக்கிறோம். அதை இப்ப வாசிக்கலாம். பொழுது விடிகையில் எல்லோரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாளை ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாய் இருக்கிறீர்கள். ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாயிருக்கும். உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்று சொன்னார். இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லோருக்கும் முன்பாகவும் தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசிக்கத் தொடங்கினான். அப்பொழுது எல்லோரும் திடமனப்பட்டு புசித்தார்கள். உங்க வாழ்க்கையில யாராவது ஒருத்தர் நீங்க கடந்து போற எதிர்மறையான சூழ்நிலையில உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட நேர்மறையான காரியங்களை புகுத்த முடிந்த ஒருத்தர் இருக்காரா? பெரும்பாலும் நம்ம என்ன செய்யறோம்னு தெரியுமா? பல வருஷங்களுக்கு முன்னால நான் புத்துநோயில பாதிக்கப்பட்டிருந்தது எனக்கு நினைவு இருக்கு. மக்கள் என்கிட்ட சொல்ற விஷயங்கள் நம்ப முடியாததா இருக்கும். எனக்கு என்ன வகையான புத்துநோய்னு உங்களுக்கு தெரியும். அவங்களோட மாமாவுக்கு புத்துநோய் இருக்கிறதா சொல்லுவாங்க, அவங்க இறந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. அது என்ன ஊக்கப்படுத்துறதா இருந்ததா? கடைசியா நான் இதை சொல்ற இடத்துக்கு வந்தேன். அவங்க அப்படிப்பட்ட காரியங்களை சொல்ல ஆரம்பிக்கும் போது, இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, இந்த கதைக்கு மகிழ்ச்சியான முடிவு இல்லைன்னா நான் அதை கேட்க விரும்பல. எனக்கு அது தேவையில்லை. ஊக்கப்படுத்தவும் எனக்கு உதவி செய்யவும் என்னை கவனிச்சுக்கிற மக்கள் தான் எனக்கு தேவை. நம்மளோட குணாதிசய வல்லமை முற்றிலும் வேதாகமத்தை தழுவினது. அது வேதாகமத்தின்படி நேர்மறையானது. நம்மளோட பிரச்சனைகளை பத்தி நம்ம எந்த அளவுக்கு அதிகமா பேசுறோமோ, அந்த அளவுக்கு அதிகமா ஒத்திகை பார்த்து அதை வலுப்படுத்துறோமோ, அந்த அளவுக்கு அதிகமா நம்ம கலாச்சாரத்துல பாக்குறது போல அவன் நம்பிக்கையை பரப்புறோம். அதனால அதுக்கு பதிலா மத்தவங்க மேல கவனம் செலுத்துங்க. நேர்மறையான நம்பிக்கையை பரப்புங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க தைரியமா இருக்க உதவுங்க. நம்பிக்கை ஏற்பட உதவுங்க. எபேசியர் 4:29 சொல்லுது, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள்னு சொல்லுது. நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நம்மளோட உலகம் பாழாகிடுச்சு. தேவன் நாம என்ன செய்யணும்னு விரும்புகிறாரோ அதை சாதிக்க நம்ம ஒன்றிணைந்து செயல்படும்போது முடிவில்லாத விமர்சகர்களும் விமர்சனங்களும் நமக்கு தேவையற்றது. மாறா கிறிஸ்துவை மையமாக கொண்டவர்களோட தோழமை நமக்கு தேவையாயிருக்கு. அவங்க நமக்கு நல்லதை செய்து உதவிகரமாகவும் இருப்பாங்க. அதனால நம்மளோட வார்த்தைகள் பலருக்கு ஊக்கம் அளிக்கும். மன உறுதி அப்புறம் திட நம்பிக்கையை ஊக்குவிக்கிற நபர்கள் நமக்கு தேவைப்படுறாங்க. அதனால உங்க நம்பிக்கைகள்ல நேர்மறையா இருங்க. உங்க உரையாடல்கள்ல நேர்மறையா இருங்க. உங்க நெருக்கடிகள்ல நேர்மறையா இருங்க. உங்க திட நம்பிக்கையிலையும் உரையாடல்லையும் நீங்க நேர்மறையா இருக்க கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் கடினமான விஷயங்கள்ல கூட உங்களால நேர்மறையா இருக்க கத்துக்க முடியும். மோதல்கள் அப்புறம் நெருக்கடிகளோட காலங்கள்ல மேகங்களை துளைக்கிற சூரியன் மாதிரி நம்மளோட ஆழமான நம்பிக்கை பிரகாசிக்குது. அது நம்மளோட நாயகனாகிய அப்போஸ்தலர் பவுலோட வாழ்க்கையில உண்மையா இருந்தது. அவர் சொல்றத திரும்பவும் கேளுங்க. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. இப்போ நான் கொஞ்ச நேரம் எடுத்துக்கிட்டு அதை பத்தி பேச விரும்புறேன். அப்போஸ்தலர் பவுல் தொடர்ந்து அனுபவிச்ச 7 துன்புறுத்தல்களை பத்தி பட்டியலிடுறாரு. நாள் முழுவதும் கொல்லப்படுவது போல் உணர்ந்தேன்னு சொன்னாரு. ஆனால் இவை அனைத்திலும் நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவன் என்று சொன்னார். முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவன்ற சொற்றொடர் ஒரு கிரேக்க வார்த்தையோட மொழிபெயர்ப்பாகும். ஹைப்பர் நிக்கோமன். நிக்கின்ற வார்த்தை இந்த வார்த்தைக்கு நடுவில் இருக்கு. நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் அதுதான் நைக்கின்ற வார்த்தை. நைக்கின்றது வெற்றியை குறிக்கிற கிரேக்க வார்த்தை. அதனால தான் அந்த ஷூ நிறுவனம் அதை பயன்படுத்துது. ஜெயிப்பவர்னு அதுக்கு அர்த்தம். அப்புறம் வார்த்தையோட முதல் பகுதியை பாருங்க. ஹைப்பர்.
இந்த சொல் என்னன்னு தெரியும். உங்க குழந்தை மிகையா இருக்கிறத பத்தி பேசும்போது குழந்தை உச்சத்துல இருக்கான். உங்களோட வேலை செய்யற ஒருத்தரை நீங்க பார்க்கும்போது அவங்க மிகையா இருக்காங்க. அவங்க கட்டுப்பாட்டை மீறுறாங்க. அதனால பவுல் சொன்னார், இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் நடுவுல எனக்கு எதிராக வர இந்த 7 விஷயங்கள்ல நான் முற்றிலும் வெற்றி பெற்றவன். நான் ஒரு வெற்றியாளர் மட்டும் இல்ல, நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவனாக இருக்கிறேன். அதனால நீங்க ஒரு ஜெயம் கொள்பவராக இருக்க முடியுன்றத நீங்க வேத ஆதாரத்தினாலையும் இயேசு கிறிஸ்துவோட அன்பினாலையும் நீங்க அதை அறிஞ்சிக்கணும்னு நான் விரும்புறேன். நீங்க அவரை நம்பலாம், நீங்க அவரை விசுவாசிக்கலாம், உங்க திட நம்பிக்கையில நீங்க நேர்மறையா இருக்கலாம், உங்க உரையாடல்கள்ல நீங்க நேர்மறையா இருக்கலாம், உங்க நெருக்கடியிலையும் நீங்க நேர்மறையா இருக்கலாம். கடைசியா இங்க எல்லாத்துலயும் சிறந்தது இதுதான், நீங்க உங்களோட முகத்தோற்றத்தில் நேர்மறையாக இருக்கலாம். உங்க மனநிலை எப்பவும் உங்க முகத்துல பிரதிபலிக்குது, அது உங்களுக்கு தெரியுமா? உங்க இதயத்துல நம்பிக்கை இருந்ததுன்னா உங்க முகத்துல ஒரு மகிழ்ச்சியான தோற்றம் இருக்கும். யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, கிணற்றில் இருப்பதுதான் வாளியின் மேல் வருகிறது. துரதிருஷ்டவசமா அப்போஸ்தலனாகிய பவுலோட புகைப்படம் என்கிட்ட இல்ல. அதனால அவரோட முகம் பிரகாசமா இருந்ததுன்னு என்னால நிரூபிக்க முடியல. ஆனா அதை யார் சந்தேகிக்க முடியும்? அவரோட புன்னகையும் நேர்மறையான அணுகுமுறையும் அவரோட எழுத்துக்கள்ல ஊடுருவியது. உதாரணமா, அவர் கொரிந்தியர்கள் கிட்ட ஒரு முறை இதை சொன்னாரு. அவர் சொன்னாரு, நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம்னு சொன்னாரு. இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லைனா தெரியாமலையும் இருக்கலாம். ஆனால் உளவியல் அறிவியலுக்கான சங்கத்தோட கூற்றுப்படி கான்சஸ் பல்கலைக்கழக ஆய்வு சொன்னது என்னன்னா, புன்னகைக்கும் உங்கள் வாழ்க்கையில் கடினமான விஷயங்களிலிருந்து மீள்வதற்கான திறனுக்கும் இடையே ஒரு உறுதியான தொடர்பை கண்டறிந்துள்ளது. 2 வகையான புன்னகைகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க வாயோட தசைகளை பயன்படுத்தும் சராசரியான புன்னகைகள் இருக்கு. இன்னொன்று உங்க வாய் அப்புறம் கண்கள் 2ஐயும் சுற்றி இருக்கிற தசைகளை ஈடுபடுத்துகிற உண்மையான இல்லைனா பொய்யான புன்னகைகள் இருக்கு. இந்த உண்மையை உங்களோட கண்கள் வெளிப்படுத்திடும். உங்க வாழ்க்கையில தேவன் என்ன செய்யறாருன்றதை எண்ணி நீங்க புன்னகைக்கும் போது அது உங்க முகத்துல இருக்கிற அனைத்து அம்சங்களையும் எடுத்துக்கொள்றதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க உங்க வாயால சிரிக்கிறீங்க, உங்க கண்களாலையும் சிரிக்கிறீங்க. இப்போ நம்மளால இதை உடனடியாக செய்ய முடியாது. ஆனா இந்த கூட்டம் முடிஞ்சு நீங்க வீடு திரும்பும் போது நீங்க இந்த செய்தியை கேட்ட நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க எதை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் ஒருத்தருக்கு பக்கத்துல போய் அவங்கள பார்த்து உங்க கண்களால அவங்கள பார்த்து புன்னகைங்க. உங்களால முடியும். இந்த காலத்தின் போது நாம ஒரு புதிய விஷயத்தை ஆரம்பிக்கலாம். நம்ம கண்களால சிரிக்க கத்துக்கலாம். ஆய்வுல சிரிக்க கத்துக்கிட்ட பங்கேற்பாளர்கள் குளிர்ந்த நீர்ல கைகளை மூழ்கடிக்கிறது மாதிரியான மன அழுத்தம் தர பணிகளுக்கு உட்படுத்தப்பட்டாங்க. சிலருக்கு சிரிக்க சொல்லப்பட்டது, மற்றவங்களுக்கு புன்னகைக்க முடியாதபடி பற்களில் பிடிக்க சாப்ஸ்டிக்ஸ் கொடுக்கப்பட்டது. சிரிக்க சொல்லப்பட்டவங்க, குறிப்பா கண்களால புன்னகைக்கிறவங்க, மன அழுத்தத்துக்கு உடல் ரீதியா குறைந்தபட்ச எதிர்வினையை சந்திச்சாங்க. அவங்க அதிக அளவுக்கு மகிழ்ச்சியையும் சீக்கிரமா உடல்கள் தேர்ச்சி பெறுகிற ஆற்றலையும் வெளிப்படுத்தினாங்க. உளவியலாளர்கள் டியூஷன்ஸ் புன்னகையை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீண்ட காலத்துக்கு முன்னாலே சங்கீதக்காரன் சொன்னது இதுதான். அவர் சொன்னாரு, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. பிரசங்கி 8:1 சொல்றது என்னன்னா, மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அவன் முகத்தின் மூர்க்கம் மாறும். அந்த உள்ஞானம் நம்பிக்கையிலிருந்து வருது. இது நேர்மறையான சிந்தனை இல்ல நேர்மறையான அணுகுமுறையோட சக்தியின் மேல வைக்கிற நம்பிக்கையினால ஏற்படுறது இல்ல. அது நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கையாலையும் இல்ல. உண்மையான திட நம்பிக்கை என்னன்னா, அது தேவனோட தன்மையை பத்தின வேதாகம விசுவாசத்திலிருந்து வருது. அவர் உங்களை நேசிக்கிறார்ன்றதை அறிந்து கொள்வதன் மூலம், உங்களுக்காக பிரத்யேகமா ஒரு அற்புதமான திட்டத்தை வச்சிருக்கிறார்ன்றதன் மூலமா வருது. இது வேத வசனங்களை மேற்கோள் காட்டுறதன் மூலமா வருது. உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் அவருடைய நன்மைகளையும் அவரை நம்புறவங்களுக்கு அவர் வச்சிருக்கிற அசாதாரண எதிர்காலத்தையும் நினைவூட்டுது. வேதாகமத்தின் தேவன் மீதான உறுதியான நம்பிக்கை வாழ்க்கையின் நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் போது உங்களை தாங்கி முகத்துல மகிழ்ச்சியை கொண்டு வரும். உங்க நம்பிக்கை உங்களை பிரகாசமாக்குது. என்னோட பயிற்சியாளரான என்னோட நண்பரை பத்தி நான் எப்பவும் நேசிச்ச ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா? ஒரு நாள் நான் அவரை எப்படிப்பட்டவரை விவரிப்பேன்னு என்கிட்ட கேட்டாரு. நான் சொன்னேன், டாட், இனி இதை தான் செய்யற, எங்களை உள்ளிருந்து வெளியா எங்களை பயிற்றுவிக்கிறாய். வேற வார்த்தையில சொல்லணும்னா, ஒருத்தரோட உள்நோக்கங்கள்ல ஆரம்பிச்சு உங்களோட சிந்தையை சரி செய்து அவங்களோட இதயத்தை சரி செஞ்சு நேர்மறையா இருக்கும்படி செஞ்சு அப்புறம் வெளிப்புறத்துல செய்யற எல்லாத்தையும் அதை ஆளுகை செய்யும்படி பயிற்றுவிக்கிறாய் என்று சொன்னேன். சகோதர சகோதரிகளான உங்களுக்கு இதை சொல்ல விரும்புறேன், நீங்க நேர்மறையா இருக்க முடியும். நேர்மறையா இருக்கிறதே சரியானது. நல்ல கிறிஸ்துவர்கள் நேர்மறையானவங்க. நமக்கு நேர்மறையான கிறிஸ்துவ நம்பிக்கையாளர்கள் தேவை. இயேசு இன்னார் என்று அறிக்கை செய்து அவரு தங்களோட வாழ்க்கையில எப்படி ஒரு வித்தியாசத்தை காட்டுறாருன்றதை வெளிப்படுத்துற மக்கள் நமக்கு தேவையா இருக்காங்க. 2007 நவம்பர்ல ஆலன் ரிடன்ற வயதான அப்புறம் வீரமான அலாஸ்கன் மீனவர் தன்னோட 42 அடி படகுல கடல்ல 1 மாத கால பயணம் மேற்கொண்டாரு. பயங்கர புயல்ல படகு கவிழ்ந்ததுனால
பயணம் திகிலான கனவா மாறிச்சு. ரிடன் தனது உயிர் வாழற உடை அப்புறம் ஃப்ளீஸ் ஜாக்கெட்டை அணிஞ்சிக்கிட்டு ஒரு உயிர் பிழைப்பு படகுல ஏறினாரு. அவர் கடலோர காவல் படைக்கு மேடை சிக்னலை அனுப்புனாரு. ஆனா வானிலை மோசமா இருந்தது. இந்த சின்ன படகு ஒரு மட்டை மாதிரி சுத்தி தள்ளப்பட்டுச்சு. இந்த சின்ன படகுல நடுங்கிக்கிட்டு இருந்த ஆலன் தன்னம்பிக்கையை இழந்துட்டதா உணர்ந்தாரு. அவரோட மனம் பீதி அடைஞ்சு சீக்கிரமாவே ஊக்கமின்மையிலையும் நம்பிக்கையின்மையிலையும் முழுகிச்சு. அவர் தன்னோட குடும்பத்துக்கு லைஃப் இன்சூரன்ஸ் பணம் வழங்குமான்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு. திடீர்னு ஆலன் தன்னோட சொந்த எண்ணங்களால் தான் தன்னை கடலுக்குள் அவரை இழுக்குதுன்றதை அவர் உணர்ந்தாரு. அவர் தன்னோட வாழ்க்கையோட கடினமான முடிவுகளில் ஒன்றை எடுத்தாரு. எதிர்மறை எண்ணங்களை எடைகளா பாவிச்சு அது எல்லாத்தையும் தூக்கி எறியணும்னு அவர் தீர்மானிச்சாரு. அவர் தனக்குத்தானே வேதத்தை மேற்கோள் காட்ட ஆரம்பிச்சாரு. தேவனுடைய வார்த்தையை சத்தமா அறிக்கை செஞ்சாரு. தன்னோட மனசுல தோன்ற எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கும் தேவனுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சாரு. அவர் தனக்குத்தானே சொன்னாரு, சரி, குறைஞ்சபட்சம் நான் உயிர் காக்கிற உடையை அணிஞ்சிருக்கேன். என்னோட உடையில அதிக தொழில்நுட்பம் இருக்கிற ஸ்ட்ரோப் லைட் இணைக்கப்பட்டிருக்கு. குறைஞ்சபட்சம் நான் உயிர் காக்கிற படகுல இருக்கேன். குறைஞ்சபட்சம் ஒரு கம்பளி ஜாக்கெட்டையாவது அணிஞ்சிருக்கேன். நான் வலிமையானவன், நான் நீச்சல் வீரன், எனக்கு தண்ணி மேல எந்த பயமும் இல்லைன்னாரு. இருள் சூழ்ந்தப்போ ரைடனோட மனப்போராட்டம் ஆழம் அடைஞ்சது. ஆனா அவர் தன்னோட முழு பலத்தால தன்னோட நங்கூரமான நம்பிக்கையை பிடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் அவர் சொன்னாரு, நிச்சயமாக தேவனுடைய கிருபை அங்கு இருந்தது. என் எண்ணங்களின் ஒவ்வொரு அங்குலத்திற்கும் எதிராக நான் போராட வேண்டியிருந்ததுன்னாரு. 10 மணி நேரம் கழிச்சு ரைடன் மீட்கப்பட்டாரு. இந்த கதையை பத்தி தன்னோட மூழ்கடிக்க முடியாத விசுவாசன்ற புத்தகத்துல எழுதின ட்ரேசி மைல்ஸ் உண்மையான மீட்புன்றது வெளிப்புறமா இல்ல, உள்நோக்கி இருக்கிறதா சொன்னாரு. புயலின் போது ரைடன் தேவனில் தன்னை நங்கூரப்படுத்தி நேர்மறை எண்ணங்களை தழுவிய போது அது அவர் மிதந்து செல்வதற்கு ரொம்பவே உதவி செஞ்சது. அவங்க சொல்றது சரிதான். நீங்க சவால்களை சந்திக்கும் போது சரியான நம்பிக்கையோட உங்க மனசுல உறுதியா இருந்து நேர்மறையான எண்ணங்களை தழுவும் போது சிக்கல்களை மேற்கொள்வீங்க. நீங்க முன்னேற விரும்பினாலும் இதைத்தான் செய்யணும். அதனால இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கையில நங்கூரமிட்டு வேதாகம வாக்குத்தத்தங்களை பற்றி கொள்ளுங்கள். புயல்களை சந்திக்கும் போது உங்க மனசுல உற்சாகமா இருந்து ஆத்மாவை மூழ்கடிக்காமல் வைத்திருக்க போறீங்கன்றதை தேவனுடைய கிருபையால தீர்மானியுங்கள். வெளியே என்ன நடக்குதுன்றதை என்னால கட்டுப்படுத்த முடியாது. ஆனா ஒரு சின்ன காலி இடத்தை என்னால கட்டுப்படுத்த முடியும். அது என்னோட இதயத்திலையும் மனசுலையும் இருக்கிற இடம். என்னோட இதயமும் மனசும் தேவனுடைய வல்லமையினால நிரம்பும் போது நான் எந்த மன அழுத்தத்தை அனுபவிச்சாலும் அதை சமாளிக்கவும் என்னோட கைகளை உயர்த்தி நேர்மறையா இருக்கிறதுக்கும் அது எனக்கு ரொம்ப பெரிய பலத்தை தருதுன்னு வேதாகமம் சொல்லுது. நம்ம மேல வீசுற புயல் நம்மள அதோட இடிபாடுகளுக்குள்ள நம்மளை புதைக்க நம்ம அனுமதிக்க கூடாதுன்றது தான் நம்ம அனைவருக்குமான என்னோட பிரார்த்தனை. நாம இயேசு கிறிஸ்துவின் வல்லமையால எழுந்து நின்னு பவுலோட என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்வோமாக. இன்னைக்கான திருப்புமுனை நிகழ்ச்சியில என்னோட இணைஞ்சதற்கு உங்களுக்கு நன்றி. நம்ம எந்த அளவுக்கு அதிகமா வேதத்தை வாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதிகமா நம்ம அன்பான தேவன் நம் ஒவ்வொருவருடனும் தனிப்பட்ட உறவை வச்சிருக்க விரும்புறாருன்றத நாம புரிஞ்சுக்கிறோம். அதனால நீங்க அந்த உறவை ஆரம்பிக்க விரும்புனீங்கன்னா, நீங்க அவரோட நித்தியத்தை செலவிடுறத உறுதி செய்ய விரும்புனீங்கன்னா, நீங்க உங்க பாவத்துக்காக மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை உங்க ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நீங்க விசுவாசத்தோட இந்த நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா உங்களோட முடிவை மற்ற கிறிஸ்தவர்களோட அப்புறம் நம்பகமான ஒரு ஊழியம் இல்லைன்னா உள்ளூர் திருச்சபையில பகிர்ந்துக்க நான் உங்களை ஊக்குவிக்கிறேன். அப்போ நீங்க உங்க நம்பிக்கையில தொடர்ந்து வளருவீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அடுத்த முறையும் இந்த திருப்புமுனை நிகழ்ச்சியில உங்களை சந்திக்க ஆவலோட காத்திருக்கேன்.